வெல்கம் டு கபிடாக்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு அழகான கதை பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தாராம். அந்த விவசாயி ரொம்ப நேர்மையானவரா. ஆனா அவருக்கு ஒரு பையன் இருந்தானா. அவன் ரொம்ப குறும்புக்காரனா. பொய் கூட சொல்லுவானா. அவர்கிட்ட நிறைய ஆடு இருந்துச்சான். அந்த ஆடை எப்பயுமே காலையில போய் மேய்ச்சிட்டு சாயந்தரம் வருவார். ஒரு நாள் அவரு வெளியூர் போற வேலை இருந்துச்சான். அதனால தான் பையனை கூப்பிட்டு, இது மாரி ஆடை பார்த்துக்கோ, நான் வெளியூர் போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் நான் மாட்டேன்னு. அப்பா அவங்க அம்மா சொன்னாங்களா, நீங்க அப்பா பேச்சு கேட்கணும், அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னாங்களாம். அம்மா பேச்சு கேட்டுட்டு அடுத்த நாள் ஆட்டை ஓட்டிட்டு போனானா மேய்க்க. அப்போ அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சான். யாரையாச்சும் வம்பிடுக்கணுமே அப்படின்னு நினச்சிச்சான். அப்போ பக்கத்தில் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். களை வெட்டுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவன் பயமுறுத்தலான்னு அவங்களாம் புலி வருதுன்னானா. அப்போ எல்லாம் கட்டையை தூக்கிட்டு வந்தாங்களாம். அந்த குட்டி பையனை ஏதாச்சும் பண்ணிடுன்னு கேட்டாங்களாம். அந்த பையன்கிட்ட, டே தம்பி எங்கடா புலி அப்படின்னு கேட்டாங்களாம். அவன் சிரிச்சுட்டே சொன்னானா, நான் உங்களை பயமுறுத்திக்கிட்டு தான் பண்ணேன் அப்படின்னாங்களாம். அவங்க ரொம்ப கோவமாயிட்டாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் ரொம்ப கடுமையாக வேலை பண்ணிட்டு இருக்கோம், இல்லாட்டி எங்களுக்கு சம்பளம் தர மாட்டாங்க அப்படின்ட்டு திட்டிட்டு போயிட்டாங்களாம். அடுத்த நாள் ஆட்டை ஓட்டிட்டு இன்னொன்று இடத்துக்கு போனானா. அப்போ அவன் போய் உக்காந்துட்டு, இன்னைக்கு யாரை பயமுறுத்தலான்னு பக்கத்தில் இன்னொருத்தவங்க களை வெட்டிட்டு இருந்தாங்களா, அவங்கள்ட்டையும் புலி வருதுன்னாங்களாம். அப்போ அவங்களும் கேட்டாங்களே எங்கடா புலின்னு. அப்புறம் சிரிச்சிட்டே சொன்னா, நான் உங்களை ஏமாத்தினேன்னு. அதனாலும் அவங்க அப்பா வரலையா. அதனால வேற ஒரு இடத்துக்கு திருப்பி போய் உக்காந்துருந்தானா கட்டையில. அப்போ ஏதோ சத்தம் தான் கேட்டுச்சான். ஆடு தான் பயந்துருச்சான். எல்லாம் ஓட ஆரம்பிச்சுக்கிச்சான். பயந்துக்கிட்டே அவனும் அந்த உக்காந்து இருக்கிறதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தானா. அப்போதான் ஒரு புலி உடியாந்துச்சான். ஒரு ஆட்டை போட்டு கடிச்சு வச்சிருச்சான், சாவடிச்சிருச்சான். அப்புறம் அவன் கத்துனானா, புலி வருதுன்னு. ஆனா அவன் கத்துறது எல்லாத்துக்குமே கேட்டுச்சான். ஆனா இன்னைக்கு அவன் போய் தான் சொல்லுவானே, யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணலையா. அப்புறமா எல்லாரும் செத்து போச்சான். சாயந்தரம் அந்த பையன் சோகமா வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட சொன்னானா இப்படி நடந்துச்சுன்னு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களா, நீ ஒரு டைம் பொய் சொன்னாலும் அடுத்த டைம் நீ உண்மை சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, இனிமேல் நீ பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்பயுமே உண்மையை தான் பேசணும், பொய் சொல்லக்கூடாது. நன்றி.